இதுவரைக்கும் பிரயாணம் பண்ண நிறைய பேரு இனி ஒண்ணுமே நான் செய்ய முடியாது, இனி உனக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி இருக்கலாம். இதுவரைக்கும் தைரியம் சொன்னவங்க, இதுவரைக்கும் பலப்படுத்தினவங்க, இதுவரைக்கும் என்ன பிரச்சனைனாலும் அவங்களுக்கு ஒரு போன் பண்ணிடுவான் பாஸ்டர், அவங்க உடனே எனக்கு ஒரு 2 வார்த்தையை சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், உடனே ஒரு பூஸ்ட் கிடைச்சது மாதிரி எனக்கு இருக்கும். ஆனா இப்போ அப்படி யாருமே இல்லை, அவங்க பிஸி ஆயிட்டாங்க. இப்போ தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். என்னுடைய மனைவி எனக்கு சொல்லி சொல்லி சலிச்சிட்டாங்க, என்னுடைய கணவனார் எனக்கு சொல்லி சொல்லி சலிச்சிட்டாங்க. நிறைய பேர் இப்ப என்னை பார்த்து சொல்றதுக்கு சலிக்கிறாங்க. உன்னை எத்தனை நாள் தான் உனக்கு சொல்றது, ஒரு எத்தனை நாள் தான் தைரியமா இருன்னு சொல்றது. யாரோ ஒருத்தர் என்னால முடியல பாஸ்டர். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் உங்களோட பேசுகிறார். மகளே, உனக்கு வேற யாரும் வேண்டியதில்லை, மகனே உனக்கு வேற யாரும் வேண்டியதில்லை. நான் உனக்குள்ள ஒரு பவரை வைப்பேன், உனக்குள்ள ஒரு ஆவியை நான் வைப்பேன், உனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை வைப்பேன். நீ உன் ஆத்மாவை பார்த்து பேசுவ, நீ உன் சரீரத்தை பார்த்து பேசுவ, நீ உன் பிரச்சனையை பார்த்து பேசுவ, உனக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இனி யாருமே உன்னோட பேச வேண்டாம், நீ பேசுவ. அந்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படும்படியாக எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி அந்த மகிமை எனக்கு வேணும்னு